ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டூல் பாரை நம்ம எப்படி பின் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்ம வேர்டில் இந்த ஹோம் ஐக்கன் எல்லாம் கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த டூல் பாரை பார்க்கலாம். சம்டைம்ஸ் இது உங்களுக்கு பின் ஆகி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஹோமை கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஹோம் டூல் பாரில் உள்ள ஐக்கன்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ திரும்பவும் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா ஹைட் ஆகிடுது. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கல, இது எந்த நேரமே பின் ஆகி தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வேர்டில் இந்த மாதிரி ஹோம் ஐக்கனை சரி ஏதாவது ஒரு ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த டூல் பாரை இந்த மாதிரி வர வச்சுக்கங்க. வர வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்க, கோர்னரில் ரைட் சைடில் உங்களுக்கு பின் ஐக்கன் ஒன்று இருக்கும். பாருங்க இருக்கு பின் த ரிப்பன் அப்படின்னு. இல்லாட்டி நீங்களோட கண்ட்ரோலோட F1 கிளிக் பண்ணியுமே இதை பின் பண்ணலாம். இல்லாட்டி இந்த பின் ஐக்கன் அப்படி கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, இப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் மவுஸை கொண்டு போயிட்டு எந்த இடத்துல கிளிக் பண்ணாலுமே இந்த டூல் பார் பின் ஆகி தான் இருக்கும். ஸோ ஹைட் ஆகாது. ஸோ இப்படித்தான் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நம்ம இந்த டூல் பாரை பின் பண்ணி வைக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.